தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலைக்குள் புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் சென்னைக்கு என்ன எச்சரிக்கை மற்றும் அறிவுறுத்தல் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விரிவான தகவலை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மாயாவதி இணைகிறார். மாயாவதி, விவரங்கள். வணக்கம் பானு. சென்னையை பொறுத்தவரையில் தற்பொழுது வானம் மேகமூட்டத்துடன் மட்டும்தான் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது சென்னைக்கு 590 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இது சென்னையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என நேற்றைய தினம் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது சென்னையில் மழை இல்லை. குறிப்பாக நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் சென்னையில் நல்ல மழை பெய்தது. தற்பொழுது சென்னையில் பலத்த காற்று மட்டுமே வீசி வருகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது இன்று புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது வடக்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று புயலாக வலுப்பெறக்கூடிய பட்சத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது வடக்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும், இவ்வாறு இலங்கையில் இருந்து வட தெற்கு திசையில் தமிழகத்தை நோக்கி நகரும் பொழுது சென்னை உள்ளிட்ட செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இன்று இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது புயலாக வலுப்பெறக்கூடிய நிலையில் நாளைய தினம் இது வடக்கு வடமேற்கு திசையில் நோக்கி தமிழக கடற்கரையை நெருங்கும் பொழுது சென்னையில் நாளை முதல் மழை அதிக அளவில் இருக்கும் எனவும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை நாளையும் நாளை மறுநாளும் அதிக மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் சென்னையில் 1 மணி வரை ஆரஞ்சு அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிதமான மழை பெய்வதற்கான ஆரஞ்சு அலர்ட் ஆனது சென்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே 1 மணி வரை சென்னையில் மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளை பொறுத்தவரையில் பலத்த காற்று வீசி வருகிறது. 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் கடல் காற்று வீசி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல கடல் அலைகளை பொறுத்தவரையில் 3 அடி கடல் அலைகள் மேலே வந்து எழும்பி நிற்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. வழக்கத்திற்கு மாறாக சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் அதிக அளவு கடல் சீற்றமானது ஏற்பட்டிருக்கிறது. மீனவர்கள் தங்களது படகுகளை 50 மீட்டர் தூரத்திற்கு தள்ளி நிறுத்தியிருக்கக்கூடியதை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் இன்று சென்னையில் மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என கூறப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு காரணங்கள் காரணமாக இன்று சென்னையில் பலத்த காற்று மட்டுமே வீசி வருகிறது பானு. அதே போல சென்னையை பொறுத்தவரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடுமுறையை தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைத்து பொருட்களும் தங்கு தடையின்றி கிடைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளும் தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் சென்னை மாநகராட்சி சார்பாகவும் எடுக்கப்பட்டிருக்கிறது பானு. விவரங்களுக்கு நன்றி மாயாவதி. தற்போது புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சென்னை மாவட்டத்திற்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை பார்த்தோம். மேலும் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஒரு செய்தியாளர் தற்போது இணைகிறார். ஜெய்வின், தற்போது மழை டெல்டா மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன? தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் திருவாரூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக நேற்று திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடப்பட்ட நிலையிலிருந்து தற்போது வரை இடைவிடாமல் மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக மாணவர்களின் நலன் கருதி நேற்றே திருவாரூர் மாவட்டத்திற்கு பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்ட நிலையில் இன்றும் திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ உத்தரவு பிறப்பித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் சுமார் 9 மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்தும் அதேபோல் 6 மாவட்டங்களுக்கு பள்ளிக்கு மட்டும் விடுமுறை அளித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் தற்போது புயல் சின்னமானது நாகையிலிருந்து 470 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 670 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, நீடாமங்கலம்,
முத்துப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் திருவாரூரில் 12.2 சென்டிமீட்டர் மழையும், அதேபோல் ஒட்டுமொத்தமாக மாவட்டம் முழுவதும் 80 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு என்பது பதிவாகியுள்ளது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தின் திருத்துறைப்பூண்டி பகுதியில் உள்ள வீரன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதி மக்களை முகாம்களுக்கு அனுப்பும் பணியில் அந்தந்த பகுதி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் தற்போது வரை இடைவிடாமல் மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக பாதிக்கக்கூடிய சூழல் நிலவி வருகிறது. இந்த இணைப்பில் இருந்து அடுத்ததாக நாகையிலிருந்து ஸ்ரீனிவாசன் இணைகிறார். ஸ்ரீனிவாசன், அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? எந்த பகுதிகள் எல்லாம் அதிக மழை பதிவாகி இருக்குது? வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் நேற்று காலை முதல் இன்று காலை வரை கிட்டத்தட்ட 96 சென்டிமீட்டர் மழையானது நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் பெய்து வருகிறது. குறிப்பாக இரவு நேரத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக காலை பொழுதில் பொதுமக்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு பால் போன்ற அடிப்படை தேவைகளுக்கு மட்டுமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழலானது உருவாகியுள்ளது. தற்போது வரை கனமழையானது வெளுத்து வாங்கி வருவதால் பொதுமக்கள் வீட்டிலேயே முழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டுள்ளது. இதனால் நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கனமழை எதிரொலியாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் 96 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தாலும் கடலோர பகுதிகளான நாகை, வேளாங்கண்ணி, கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் 17 சென்டிமீட்டருக்கு குறையாமல் மழைப்பொழிவானது நீடித்துள்ளது. தேசிய பேரிடர் மீட்பு மையமும் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு குறைவுள்ளதாக ஒரு தகவலானது கிடைத்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளிலேயே முடங்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த மழை இன்னும் 2 நாட்களுக்கு நீடிக்கும் என்பதால் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டுமே கொள்முதல் செய்து கொண்டு வீட்டில் இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சீனிவாசன். நாகையிலிருந்து சீனிவாசன் வழங்கிய தகவலை கேட்டோம். மயிலாடுதுறையிலிருந்து கமலக்கரன் இணைகிறார். கமலக்கரன், அங்க இருக்கக்கூடிய மழை நிலவரங்கள் என்ன? வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று புயல் சின்னமாக வார வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த 2 தினங்களாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருகிறது. சராசரியாக மாவட்டத்தில் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்து பதிவாகியுள்ளது. குறிப்பாக நேற்று மாலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை தரங்கம்பாடி பகுதியில் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்து பதிவாகியுள்ளது. மேலும் சீர்காழி, கொள்ளிடம் பகுதிகளில் 8 சென்டிமீட்டர் மழை பெய்து பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் தெருக்களில் நீர் சூழ்ந்துள்ளது. பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கையில் இருந்து ரொம்ப முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கிபி 1600களில் கட்டப்பட்ட டேனிஷ் கோட்டை தரங்கம்பாடியில் அமைந்துள்ளது. இந்த கோட்டை மது சுவர் இடிந்து விழும் தருவாயில் உள்ளது. ஏனென்றால் நேற்று பெய்த தொடர் கனமழையால் கடல் சீற்றம் காணப்பட்டு சுவர்களின் மேல் மோதி அந்த சுவர் மண்ணரிப்பு ஏற்பட்டு இடிந்து விடும் தருவாயில் உள்ளது. நன்றி கமலக்கண்ணன். மயிலாடுதுறை கள நிலவரங்களை பார்த்தோம். அடுத்ததாக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் சதாம் ஹுசேன் இணைகிறார். சதாம் ஹுசேன், அங்கு இருக்கக்கூடிய கள விவரங்கள். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை அடுத்து இன்று 2வது நாளாக புயலாகி மாறி வருகிறது. இந்த புயல் இலங்கையை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த புயலின் காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் 2வது நாளாக தொடர் மழை பெய்து வருகிறது. தற்போது மழை இல்லாமல் பனிமூட்டத்துடன் குளிர்ந்த நிலையில் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை காணப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளான கும்பகோணம், ஒரத்தநாடு, பேராவூரணி, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இன்று 2வது நாளாக மழை பெய்த காரணத்தினால் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்துள்ளார். இந்த மழை காரணமாக வயல்வெளிகளில், அதாவது தஞ்சை மாவட்டம் அருகே உள்ள அம்மாப்பேட்டை பகுதியில் 200க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த விவசாய நிலங்கள் மழை நீரில் மூழ்கி அழுகக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த அழுகக்கூடிய சூழ்நிலை காரணமாக விவசாயிகள் தற்போது கவலை அடைந்துள்ளனர். ஏக்கருக்கு 30,000 இழப்பீடு தொகை வழங்கிட வேண்டும், தமிழக அரசு இதற்கு முழு பொறுப்பேற்றிட வேண்டும் என விவசாயிகள் தரப்பிலும் கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் அதராம்பட்டினம், மல்லிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றமில்லாமல் அமைதியான சூழ்நிலையே நிலவி வருகிறது. மேலும் கடல் பகுதியை பொறுத்தவரை மீனவர்கள் யாரும் 2வது நாளாக கடற்கரைக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை. மேலும் 10,000 மீனவர்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து வருகிறார்கள்.
மல்லிப்பட்டினம், மதுராம்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து மீன் மார்க்கெட் பகுதிகளில் வந்து மக்கள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடியே காணப்படுகிறது. இந்த 2 நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு பகுதிகளில் மழை நீர் தேங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த மழை காரணமாக பொதுமக்கள் யாரும் வெளியே வராமல் தஞ்சை மாவட்டம் முழுவதும் வெறிச்சோடியே காணப்படுகிறது. மேலும் வந்து தரைக்கடை வியாபாரிகள் உள்ளிட்டோர் வந்து யாருமே கடையை போடக்கூடிய சூழ்நிலையும் இல்லாத காரணத்தினால் அவர்களும் வீட்டிலேயே முடங்கி கிடக்கக்கூடிய பாதிப்பும் ஏற்படுகிறது. தற்போது வந்து பொதுமக்கள் இல்லாமல் தஞ்சை மாவட்டம் முழுவதுமே அமைதியான சூழ்நிலையும் வெறிச்சோடியும் காணப்பட்டு அவர்கள் இயல்பு வாழ்க்கை தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. நன்றி சதாம் ஹுசேன். அடுத்ததாக கடலூரிலிருந்து பார்த்தசாரதி இணைகிறார். பார்த்தசாரதி வணக்கம். நீங்க இருக்கக்கூடிய பகுதியில மழை நிலவரம் எப்படி இருக்கு? வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று புயலாக மாறி இருக்கிறது. பெங்கால் புயலாக இருக்கிறது. தற்பொழுது தமிழகத்தில் 25 இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது கடலூர் மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் CBI செந்தில்குமார் தலைமையில் தற்பொழுது மானிட்டரிங் ஆஃபீஸர் ராமன் தலைமையில் தற்பொழுது மாவட்டம் முழுவதும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சொல்லொன்றால் கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 63 இடங்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட இடங்களாக கண்டறியப்பட்டு அதில் 41 மையங்கள் தற்பொழுது தயார் நிலையில் இருக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று 21 துணை ஆட்சியர்கள் தயார் நிலையில் உள்ள கண்காணிப்பு குழுக்களாக அதேபோன்று மக்களுக்கு தேவையான அரிசி பருப்பு ஆகியவை தற்பொழுது இருப்பில் உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அதேபோன்று கடலூர் மாவட்டத்தில் 49 கிராம மக்கள் மீன் பிடிக்க செல்லவில்லை கடந்த 2 நாட்களாகவே. அதேபோன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த புயல் சின்னம் காரணமாக சென்னையிலிருந்து செய்தியாளர் மாயாவதி, திருவாரூரிலிருந்து செய்தியாளர் ஜெய்விந்த், நாகப்பட்டினத்திலிருந்து செய்தியாளர் ஸ்ரீனிவாசன், மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் கமலக்கண்ணன், தஞ்சாவூரிலிருந்து செய்தியாளர் சதாம் ஹுசேன், கடலூரிலிருந்து செய்தியாளர் பார்த்தசாரதி ஆகியோர் களத்திலிருந்து அவர்களுடைய தகவல்களை நேரடியாக நமக்கு வழங்க பார்த்தோம். பல்வேறு கோரிக்கைகள் அரசுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் அண்மை விவரங்களுக்கு பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.